எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். 124வது சங்கீதம். ஆமென். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. இது போதாது, சத்தமாய் ஹalleluya. அந்த கடைசி 4 வார்த்தைகளை அவங்க வாசிக்கும் போது கூட சேர்ந்து நம்ம சத்தமா சொல்லி அதை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்கிற வார்த்தையை அவங்க ஒவ்வொரு வார்த்தையை வாசிக்கும் போது கூட சேர்ந்து எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கூட சேர்ந்து நம்ம சத்தமாய் சொல்ல போறோம். வாசிங்க. கண்ணி தெரித்தது. சொல்லுங்க. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். எல்லாரும் சத்தமா சொல்லணும். எல்லாரும் கமான், உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்துங்க. சின்ன பிள்ளைங்க, இது என்னது இப்படி கையை மேல உயர்த்துங்க. சொல்லுங்க சத்தமா. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஹalleluya. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல என் ஆத்துமா தப்பிட்டு. கண்ணி தெரித்தது. கண்ணியிலே சிக்கி இருக்கிற, சத்துருவின் பிடியிலே சிக்கி இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, அந்த கண்ணியை தெரிக்க வைத்து உன்னை பிழைக்க வைக்கப்படியதான், உன்னை வாழ வைக்கும்படியாக தான் இந்த நாளிலே அவருடைய விரித்த சட்டையின் கீழே உன்னை கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். நீ வரவில்லை, கர்த்தர் உன்னை கூட்டி சேர்த்தார். அழைப்பு அநேகருக்கு விடுக்கப்பட்டது. இந்த இன்னைக்கு யூத் ஃபெஸ்ட் நடக்குன்னு தெரிஞ்ச எல்லாரும் வந்தாங்களா? நிச்சயமா கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு சித்தம் இல்லாமல், அது நீங்களானாலும் சரி, பேசுகிற நானானாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு உள்ள வர முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்க ஒரே காரணம் என்னவென்றால், கர்த்தர் நம்மேல் பாராட்டின கிருபை. எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? உன் கூட இருக்கிறவங்க வராங்க, சர்ச்சில் இருந்து கம்பல் பண்றாங்க, அதனாலயா? நெவர். இந்த யூத் ஃபெஸ்ட் ஆயத்தம் பண்ணும் போது, இந்த யூத் ஃபெஸ்ட் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்த போதே ஆவியானவர் உடனே இருதயத்தில் போட்ட வார்த்தை தான் தப்புவிக்கப்பட்டவன். இன்னைக்கு எல்லாரும் வாழ்றோம், வளர்றோம், நாள் போக போக வேகமாய் வளர்கிறோம். 2019வது ஆண்டு இப்பொழுதுதான் துவங்கினது போல இருக்கிறது. இன்னும் 4 மாதம் முடிய போகிறது. ஒவ்வொரு நாள் தாண்ட ஒவ்வொரு வாரம் தாண்ட ஒவ்வொரு மாதம் முடிய நம்முடைய ஓட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்கிற தீர்மானிக்கிறதுல ஒரு சிறந்த பருவம் தான் இந்த வாலிப பருவம். இதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ கண்ணியில் சிக்கி இருக்கிறாய் என்று சுட்டி காட்டுவதற்கல்ல, உன்னை சிக்க வைத்த கண்ணியை கர்த்தர் உடைத்து உன்னை தப்பி பிழைக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. நீ என்ன நிலைமையில இருந்து வந்தேன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. உங்களில் அநேகரை எனக்கு தெரியாது. ஆனா என்னால ஒன்றை உறுதியாய் சொல்ல முடியும், எனக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியானவர் இங்கே. ஹalleluya. அன்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியில் தூக்கி போடப்பட்ட போது 4வது நபராய் அவர்களோடு கூட உலாவின அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று இந்த பகல் வேளையில நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். இந்த சாட்சி, அன்று சங்கீதக்காரன் சொன்ன இந்த சாட்சி இன்று நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும். நாம எதில் அகப்பட்டிருக்கிறோம்? என்ன பிடி இருக்கிறது? வெளியே பார்த்தா தெரியாது, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருப்போம், ஜாலியா சிரிப்போம். அருமையான தம்பி சாட்சி சொன்னதை கேட்டீங்களா? வெளியே நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்தார், ஆனா உள்ள உடைஞ்சு அழுதுட்டு இருந்தார். ஏன்? கண்ணி. நீ எப்படி வாழ போற? நான் ஆராதனை நேரத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். 100 வருஷம் அடிமையாய் வாழ்ந்து சாவதை விட ஒரு நாள் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளையாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து பார். ஸ்தேவான் அப்படி செய்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனத்திலிருந்து எழுந்து ஸ்தேவானை வரவேற்றார். ஹalleluya.
ஹalleluya, ஹalleluya. நல்ல கவனிங்க. கண்ணியை யார் வைப்பான்? நிச்சயமா பிசாசு தான் வைப்பான். பிசாசு அவன் எப்படி வைப்பான்? அவனுக்குன்னு சில ஏஜென்ட்ஸ் இருக்கும். அவன் மாம்சீகமான ஆலோசனைக்கு யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவர்களை அவன் பிடித்துக் கொள்வான். இயேசுவை அகப்படுத்த எப்படி யூதாசை பிடித்து கொண்டானோ அதே போல யார் மூலமா தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம கூட விரும்பி பழகிறவங்களா இருக்கலாம், யார் மூலமா யாரையாவது அவன் ஏஜெண்டா வச்சு அவன் அந்த கண்ணியில சிக்க வைக்க பார்ப்பார். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள். ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து, ஆண்டு சமூகத்திலிருந்து கத்த இந்த வார்த்தைகளை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பிரசங்கமாய் கேட்க வேண்டாம், அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. கத்த தந்த வார்த்தை, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரு சில வசனங்களை மாத்திரம் கவனியுங்கள். எதிலே அவன் கண்ணியை வைத்திருக்கிறான்? யோபுவின் 18வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. யோபுவின் புஸ்தகம் 18:10. அவனுக்காக சுருக்கு சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டு. எந்த வழி என்று மேல படிச்சீங்கன்னா தெரியும், துன்மார்க்க வழி. அப்போ நல்ல கவனிங்க, எங்கே சுருக்கும் எங்கே கண்ணியும் பிசாசானவன் வைத்திருக்கிறானாம்? தரையில. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் தலையை தூக்கி சொல்லுங்க. எங்க சுருக்கு வச்சிருக்கிறான்? தரையில வச்சிருக்கிறான். சொல்லுங்க, தம்பிக்கு மட்டும் சத்தமா சொல்லுங்க. தரையில வச்சிருக்கிறான். கண்ணி எங்க வச்சிருக்கிறான்? துன்மார்க்க வழியில வைத்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். தரை அது பூமியை குறிக்கிறது, பூமிக்குரிய காரியங்களை குறிக்கிறது. பிசாசானவன் எங்கே அவன் கண்ணியை வைத்திருப்பான் என்றால் இம்மைக்குரிய காரியங்களில் அவன் கண்ணியை வைத்திருப்பான். நல்லா கவனிக்கணும். இம்மைக்குரிய காரியங்களில் எதுல வேணாலும் அவனுக்கு கண்ணியை வைக்க முடியும். இம்மைக்குரிய காரியங்களில் அவன் கண்ணியை வைத்திருப்பான். இம்மைக்குரிய காரியங்கள்ல எதுல வேணாலும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த பாவத்துல சிக்கவே கூடாது, இதுல இருந்து எஸ்கேப் ஆயிரணும், இங்க வந்தா இங்க ஏதாவது ஒரு கண்ணி வச்சிருப்பான். சுருக்கு தரையில, கண்ணி துன்மார்க்க வழியில. ரெண்டு காரியம் இன்னைக்கு நடக்கணும். ஒன்று, சுருக்குல இருந்து தப்பப்படணும். ரெண்டு, கண்ணி இருக்கிற பாதையிலிருந்து விலக்கப்பட்டு கண்ணி இல்லாத, அதாவது கர்த்தர் நியமித்த பாதையில என் கால்கள் நிக்கணும். கண்ணியில் அகப்படுத்த அவன் என்ன வேணாலும் செய்வான். உனக்கு ஃப்ரெண்டா வருவான், உனக்கு பிடிச்சமானதெல்லாம் கொண்டு முன்னாடி வைப்பான். அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்காத அந்த பரலோகம், எனக்கு கிடைக்காத மேன்மை, நான் தள்ளப்பட்டது போல மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மனுக்குலமும் தள்ளப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு நம்முடைய வீக்னஸ் அவன் கையில் எடுத்து எப்படியாவது சுருக்கும் கண்ணியை வைத்து அதில் அகப்படுத்த அவன் துடித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். துடிப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலை காக்கிறவர் எப்படி தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிறவர், அதே போல பொல்லாத பிசாசானவன் மனுக்குலத்தை விழத்தள்ள அவனும் துடித்து கொண்டிருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபத்தின் முடிவிலே பிசாசு அவரை சோதிக்க வந்தான். எதற்காக? கண்ணியிலே சிக்க வைக்க. அதற்காக அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசித்தீங்கன்னா, அது 5வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 5 முதல். அவர் பிரதியுத்தரமாக, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு, நல்ல கவனிங்க, பிசாசு அவரை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து. எத்தனை நிமிஷத்துல காட்டினா? ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்க, எத்தனை நிமிஷத்துல காட்டினா? சத்தமா? ஒரு நிமிஷத்துல எதை காண்பித்து கொடுக்கிறான்? உலகத்தின் சகலவற்றையும் காண்பித்து கொடுக்கிறான். உலகத்தின் சகலவற்றையும் ஒரே நிமிஷத்துல அன்னைக்கு யாருக்கு காட்டி கொடுக்கிறான்? இயேசுவுக்கு காண்பித்து கொடுக்கிறான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த பூமியில நடக்கிற காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரே நிமிஷத்துல பார்க்க முடியுமா? முடியுமா? எதுல முடியும்? எதுல பார்க்க முடியும்?
அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் மொபைல நோண்டானா அந்த ஆசைக்கு பின்னாடி யார் இருக்கிறா? தரையிலே துன்மார்க்க வழியிலே பிசாசானவன் சுருக்கும் கண்ணியம் வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் ஒரே நிமிஷத்துல காண்பித்து கொடுத்தான். இன்னைக்கு அந்த டெக்னாலஜி தான் வளர்ந்து இருக்குது. ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து யார்ட்டையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசலாம், யாரோடும் ஐக்கியம் வைத்திருக்கலாம். ஒரே நிமிஷத்துல அமெரிக்கால நடக்கிறத பார்க்கலாம், யூரோப்ல நடக்கிறத பார்க்கலாம், அங்க செய்யறது பார்க்கலாம் ஒரே நிமிஷத்துல. இது எல்லாத்தையும் காண்பித்து கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் நினைத்தால் இதில் எல்லாவற்றிலும் அவன் கண்ணிய வைக்க முடியும். தரையிலே சுருக்கு, துன்மார்க்க வழியிலே கண்ணி. நீ நினைச்சிட்டு இருக்கிற, நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் போது ஓ கர்த்தருடைய ஃபேவர் எனக்கு கிடைக்குது நினைச்சிட்டு இருக்க. இல்ல, கண்ணியிலே சிக்க வைக்க அவன் அடித்து இழுக்க மாட்டான், கண்ணியிலே சிக்க வைக்க அவன் அன்பா இழுப்பான். எகிப்துக்குள்ள இஸ்ரவேலர் போனது பார்வோன் வந்து அடிமைப்படுத்தி கொண்டு போகவில்லை. எகிப்திலிருந்து ரதங்கள் அனுப்பப்பட்டது, வண்டிகள் அனுப்பப்பட்டது. எதற்கு? இஸ்ரவேலரை எகிப்துக்குள்ளே அழைத்து கொண்டு போவதற்கு. கண்ணியிலே சிக்க வைக்க ரதங்களும் வண்டிகளும் வந்ததும் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் எனக்காக வாகனத்தை அனுப்பினார் சொல்லி நினைச்சிராத. தரையிலே சுருக்கு, துன்மார்க்க வழியிலே கண்ணி. இன்னைக்கு பிசாசானவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். உன் வாழ்க்கையை சீர்குலைக்க, உன் வாழ்க்கையை அலங்கோலமாக்க, உனக்காய் தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை குலைக்க. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போறோம், ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டு. 4 ஜென்ம அன்பு ஒண்ணும் கிடையாது. பிறக்கிற ஒரு மனுஷன் இறக்குறான். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணிக்கு தப்பினவர்களாய், சுருக்குக்கு நீங்களானவர்களாய் வாழ்கிறோமா, இல்ல சுருக்கிலும் கண்ணிலும் அகப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் நம் மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லணும், நீ தெரித்தது நாங்கள் தப்பினோம். எப்படி கண்ணில் அகப்படுத்துகிறான் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி, இந்த கண்ணியிலிருந்து நான் வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என ஒரு 3 காரியத்தையும் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. உன்னுடைய நிலையை நீ அறிந்து கொள். கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? கண்ணில் அகப்பட்டிருக்கிறவன், நல்ல கவனிங்க, தான் விரும்பினதெல்லாம் அவனுக்கு செய்ய முடியாது. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும், ஜெபிக்க முடியாது. துதிக்கணும்னு ஆசை இருக்கும், துதிக்க முடியாது. தான் எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீது ஒரு சூழலில் கதறான். 142 எடுக்க வேண்டாம், கடைசி வசனத்துல, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். இங்க இருக்கிற தம்பி தங்கச்சி, நான் ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு நேரம் நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தோமே, எத்தனை பேருக்கு விடுதலையை துதிக்க முடிந்தது? முடியல. சிலருக்கு முடியல. ஏன் முடியல தெரியுமா? கண்ணி. தாவீதுக்கு இது உண்டானது. உடனே கதறான், சவுல் அடிங்க, பிரச்சனையை மாட்டுங்கன்னு சொல்லல, உள்ள ஏதோ ஒரு கட்டு இருக்கு ஆண்டவரே. துதிக்கு எக்காலத்திலும் துதிக்கிற தாவீதுக்கு இந்த நிலை எப்படின்னா, துதிக்க முடியாததும் நான் ஸ்டைல நான் துதிக்க மாட்டேன்னு நினைக்காத. ஹல்லேலூயா. உள்ளான ஒரு கட்டு துதிக்க விடாது. இன்னைக்கு கர்த்தர் இதுல இருந்தெல்லாம் உனக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. யார் யார் கண்ணியில் அகப்பட்டுக் கொள்வார்கள்? எப்படி அவன் அகப்படுத்துகிறான்? ஒரு 3 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன், கவனியுங்கள். முதலாவது, விலக்கப்பட்டதின் மேல் ஆசைய தூண்டுவான். விலக்கப்பட்டதின் மேல் ஆசைப்படுகிறவர்கள் கண்ணியில் அகப்படுவார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்க வேண்டாம் சொல்லி விடுகிறேன், கவனிங்க. நீங்க இங்க பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பிசாசானவன் ஏவாள்கிட்ட சர்ப்பத்தின் வாயிலாய் வந்து பேசுவான். என்ன பேசுவான் அப்படின்னா, 2வது அதிகாரத்தில் கர்த்தர் ஒன்றை விலக்கி வைத்தார். என்ன விலக்கி வைத்தார்? தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் காண்பித்து கொடுத்தார். காண்பித்து கொடுத்து, தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம், ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க புசிக்க கூடாது.
எதை புசிக்க கூடாது என்று சொல்லும்போது அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை காண்பித்து கொடுத்து சொல்ற, இது மட்டும் நீங்க புசிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. இவங்க ஏன் புசிக்க கூடாது, எதனால புசிக்க கூடாது, ஒண்ணுமே கேட்கல. ஏன் கேட்கலன்னா ஒரு நிறைவை முதலாவது கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். நல்ல கவனிங்க, எடுத்ததுமே இது உனக்கு கிடையாதுன்னு சொல்லல, எடுத்ததுமே இது உனக்கு தரமாட்டேன்னு சொல்லல, எடுத்ததும் இதுல நீ தொடக்கூடாதுன்னு சொல்லல. அவர் முதலாவது எதை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் கொடுத்து 99 எஸ் ஒரு நோ. தேவன் கொடுத்ததை காண்பித்து கொடுக்கிறார். தேவன் கொடுத்தது அதிகம், கொடுக்காதது கொஞ்சம். அது ஒன்று விலக்கப்பட்டது. இவர்கள் கொடுத்ததை பெருசா பார்த்தார்கள், விலக்கப்பட்டதை குறித்து மனதில் வைக்கவில்லை. ஏன் என்றும் ஆண்டவர்கிட்ட கேட்கவில்லை. நல்ல கவனிங்க, எது நமக்குரியது அல்லையோ அதை பிசாசு கொண்டு வருவான், எது நமக்குரியதோ அதை பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நமக்குரியது அல்லையோ அதை பிசாசு காண்பித்து கொடுப்பான், எது நமக்குரியதோ அது பரலோகம் காண்பித்து கொடுக்கும். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள ப்ராப்ளமே இதுதான். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், தன் கண்களுக்கு பிரியமானதை பார்க்கிறான். ஆபிரகாமோ கர்த்தர் காண்பித்ததை பார்க்கிறான். நல்ல கவனிங்க, நாம் ஆசைப்படுவதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. நாம் ஆசைப்படுவதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதமும் கிடையாது. நாம் ஒன்றின் மேல் ஆசை வைக்கும் போது அது நமக்குரியதா அல்லது நமக்கு விலக்கப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எளிதில் நீ கண்ணியில் சிக்கி விடுவாய். விலக்கப்பட்டதை பிசாசானவன் தந்திரமாய் பேசி காண்பித்து கொடுக்கிறான். இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அடிக்கடி எங்க போனாலும் சொல்ற ஒரு காரியம் உண்டு. முதல் கேள்விக்குரிய உருவாக்குனதே யாருதான்? பிசாசு தான், சாத்தான் தான், சர்ப்பத்தின் வாயிலாய் வந்த பிசாசு. அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்படிதான் இருக்கும். போன மாசம் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல. முதல் கேள்விக்குரிய உருவாக்குனதே இந்த பிசாசு தான். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? உடனே இவ சொல்ற, இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லல, இது மட்டும்தான். உடனே சொல்றான், அதன் மேல ஆசையை தூண்டுகிறான், அதன் மேல அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறான். உன்னை நான் நல்ல சொல்ற கவனிங்க, உங்களுக்குரியது அல்லாதவைகள் உங்கள் காதுகள் கேட்க பேசப்படும் போது தயவாய் நீங்கள் அதற்கு உங்கள் செவியை விலக்கிக் கொள்ளுங்கள். அவன் ஏஜெண்டா யாரை பயன்படுத்துவான் தெரியாது. ஏஜெண்டா அவன் யார் மூலமாய் செயல்படுவான் தெரியாது. இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ், அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ற வார்த்தை நல்ல கவனி தம்பி. உனக்குரியது அல்லாதவைகள் மேல அவன் முதலாவது ஆசையை தூண்டுவான். அது அப்படி கிடையாது. எதனால சொன்னார் தெரியுமா? நீங்க ஒன்னும் சாக மாட்டீங்க, இதை நீ சாப்பிட்டேனா, இது மட்டும் நீ பறித்து கொண்டால், இது மட்டும் நீ புசிச்சேனா உன் கண்ணு திறக்கும், நீங்க தேவ தூதர்களை போல மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்க. ஆசையை தூண்டுகிறான். ஆசைகள் எழும்புவது இயல்பு. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. என்னதான் சத்தம் போட்டு பேசினாலும் எனக்குள்ளும் 1000 ஆசைகள் இருக்கும். ஆசை இல்லைன்னு ஒருத்தங்க சொன்னா சம்திங் ராங். ஆசைகள் எழும்புவது தவறு கிடையாது. ஆனால் எதன் மேல் அந்த ஆசை போகிறது என்பதை கவனமாய் பார்க்கணும். எனக்குரியவைகள் மேலையா, எனக்கு விலக்கப்பட்டவைகள் மேலையா? விலக்கப்பட்டதன் மேல ஆசையை தூண்டி ஆசையை தூண்டி ஆசையை தூண்டி இப்போ அதை பார்க்க வைக்கிறான். வேதம் சொல்லுகிறது அந்த பழம் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிங்க. இச்சை என்கிற வார்த்தை முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் வருகிறது. இச்சைனா என்ன? லஸ்ட்னா என்ன? லஸ்ட் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரேய பதம், அதனுடைய அர்த்தம் desire for what is forbidden. எது நமக்கு விலக்கப்பட்டிருக்கிறதோ, எது நமக்குரியது அல்லையோ அதன் மேல உண்டாகிற விருப்பம்தான் இச்சை. இந்த இச்சை தான் கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை விளைவிக்கும். ஆசை எழும்போது தவறு கிடையாது தங்கச்சி, ஆசை எழும்போது தப்பு கிடையாது தம்பி. ஆனா எதன் மேல ஆசை வருகிறது? உனக்குரியவைகள் மேலையா, உனக்கு விலக்கப்பட்டவைகள் மேலையா? இந்த சாத்தானுடைய தந்திரத்தை பாத்தீங்களா? அவருக்கு எது விலக்கப்பட்டதோ அதையே பேசி அதையே பேசி அதையே பேசி நினைவுக்குள்ள அவர்களுக்குரியது எதோ அந்த நினைவை மாற்றி
எது விலக்கப்பட்டதோ அந்த நினைவை உட்புகுத்தி அதை இச்சையை பிறப்பிக்க வைக்கிறான். இப்போ அவ பார்க்கிறா, அது இச்சைக்கப்படத்தக்கதா இருக்குது. ஒருவனுக்குள்ள இச்சை எழும்ப ஆரம்பிக்குமானால் அவன் கை பாவம் செய்ய துடிக்கும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு கர்ப்பத்தை சுமக்கிற ஒரு ஸ்திரீ அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது எப்படி துடிக்கிறாளோ அதே போல இச்சை உள்ளே விழுந்துட்டுன்னா அது அது அந்த காரியத்தை செய்யாம இருக்க முடியாது. இனி சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. 2வது அதிகாரத்துல இந்த பழத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அப்ப இவங்களுக்குள்ள இச்சை வரல, நார்மலா தான் பார்த்தாங்க. 3வது அதிகாரத்துல இதே பழத்தை பிசாசு காட்டி கொடுத்தான். அப்போ இச்சை வந்துட்டு. இனி நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீ ஒருத்தங்களை பார்க்கும்போது நீ இச்சையா பார்க்கிறேன்னா உன்னுடைய வாழ்க்கை பிசாசினுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஒரு சகோதரியை பார்க்கும்போது, சர்ச்சுக்கு வர பிள்ளை, காலேஜில் படிக்கிற பிள்ளை, ரோட்ல வர போற பிள்ளைங்க பார்க்கும்போது உன் கண்ணு இச்சையா பார்க்குதுன்னா உன்னை ஆளுகிறது யார் என்பதை நீ உணர்ந்து கொள். 2வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த பழத்தை காட்டி கொடுக்கிறார். இவங்க நார்மலா தான் பார்க்கறாங்க, இவங்க கண்ணுக்கு அது இச்சையா தெரியல. ஆனா 3வது அதிகாரத்துல பிசாசு அதை காட்டி கொடுத்ததோ அவ இச்சையோடு பார்க்கிறாள். தங்கச்சி, தம்பி, உன்னை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க? உன்னை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? உன் ஜீவனை, உன் ரத்தத்தை குடிக்க விரும்புகிற பிசாசா, அல்லது உனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரியில் சிந்தின இயேசுவா? நீ இச்சையா பாக்குறியா? உன்னை இச்சையா பாக்குறியா? உன் முன்னாடி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும் போது உன் கண்ணு இச்சையா பாக்குதா? ஒரு பையன் போகும்போது இச்சையா பாக்குதா? நீ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற என்பதை புரிந்து கொள். எந்த சர்ச் மெம்பர் முக்கியம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த கதினா. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவனுடைய கண்கள்ல இச்சை வெளிப்படாது. பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறவனுடைய கண்கள் இச்சையை வெளிப்படுத்தும். சிலதை பார்க்காம இருக்க முடியாது. சிலதை கேட்கும் போது, சில காரியங்கள் கேட்கும் போது அது என்னன்னு ஒண்ணு பார்க்கணும்னு தோணும். உனக்கு விலக்கப்பட்டதன் மேல் ஆசைப்படாதே, அது உன்னை கண்ணியிலே கொண்டு போய் விடும். இந்த ஆதாமும் ஏவாளும் அப்படி ஆசைப்பட்டு விழுந்தார்கள். அதனுடைய விளைவுகள் என்ன? அவர்களை சூழ்ந்திருந்த மகிமையின் வஸ்திரம் உரியப்பட்டது, நிர்வாணம் வெளிப்பட்டது, வாழ்க்கை அலங்கோலமானது. அதுவரை மகிமைக்குள்ளிருந்தவர்கள், பிரசனத்துக்குள்ளிருந்தவர்கள், தேவரோடு உறவாடுகிற உன்னத அனுபவத்துக்குள் இருந்தவர்கள் இப்பொழுது மகிமை களையப்பட்டு நிர்வாணத்தோடு ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் அவலட்சணமான தோற்றம் நேர போய் ஒளித்துக் கொண்டார்கள். அடுத்த விளைவு என்ன? கண்ணியில சிக்கினா பிரச்சனை மேல பிரச்சனை. ஒரு பிரச்சனையோட நிக்காது. அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, அடுத்து என்ன பிரச்சனை? தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆண்டவர் மனிதனை வாழ்வதற்காய் சிருஷ்டிக்கவில்லை. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், ஆள்வதற்காக தான் சிருஷ்டித்தார். இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார். இதை புசித்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. கண்ணியில் சிக்கி இருக்கிறவன் எவ்வளவு பெரிய மேன்மை இழந்து போகிறான் தெரியுமா? Praise the Lord, praise the Lord. துரத்தப்பட்டார்கள், தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இனி நீ உன் பெயர்வை சிந்தி வாழ்ந்து கொள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, உனக்கென்று ஒரு சித்தம் தேவன் வைத்துதான் இந்த பூமியில கர்த்தர் உன்னை பிறப்பிக்கிறார். யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெபெக்காள்கிட்ட ஆண்டவர் சொல்லிடுவாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நாம பிறந்து வளர்ந்ததை பார்த்தல்ல தேவ சித்தம் எழுதப்படுவது. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். சத்தமா ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? இந்த எப்படியாவது பிசாசுடைய மெயின் தந்திரமே அவரை கோபப்படுத்திட்டே இருக்கணும். அவரை கோபப்படுத்த என்ன செய்யணும்? அவர் யார் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களை அவருக்கு அகைன்ஸ்டா மாத்திட்டே இருக்கணும். 2 எஜமானுக்கு ஒரு நாள் சேவை செய்ய முடியாது. ஒன்னு ஆண்டவருடைய ஆளுகை கீழே, இன்னொன்று பிசாசின் ஆளுகை கீழே. என்ன அவன் கண்ணில் அகப்படுத்த பார்க்கிறான் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? நம்முடைய பார்வை,
நம்முடைய பார்வை. நமக்கு விலக்கப்பட்டதன் மேல நமக்கு ஆசை வரும். நமக்கு ஒதுக்கப்பட்டது மேல நமக்கு அதை பார்க்கணும் போல தோணும். பார்க்கணும் போல தோணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு யாராவது இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தின் 6 முதல் சாலமோன் சொல்றார், பேதையான ஒரு வாலிபனை நான் பார்த்தேன். அவன் போகும்போது வழியிலே ஒரு ஸ்திரீ எதிர்கொண்டு வருகிறாள். வேதம் என்ன சொல்லுகிறது? 23வது வசனத்தை வாசிங்க, 21ல இருந்து வாசிங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் என்ன அன்பா பேசுறா, என்ன பாசமா பேசுறா. இந்த உலகத்துல பாசத்தை தேடி அலைந்து கொண்டிருந்த போது எனக்கென்று ஒருவள் வந்தாலே என்ன அன்பு, என்ன பாசம், இனிமையான சொற்கள். ஒரு விஷயம் கூட, தன் மிகுதியான இனிய சொற்களா. வீட்டுல இருக்கிறவங்க பேர் சொல்லி கூப்பிடுறதே அபூர்வம். டேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, மக்களேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆனா இவ அப்படி அல்ல, மிகுதியான வார்த்தை. இரவு முழுவதும் போன்ல பேசிட்டு இருக்கிறா, லீவு போட்டு என்ன பேசிட்டு இருக்கிறா. மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணி உடனே அவன் இணங்க பண்ணிருவா. கிடைச்ச வாழ்ந்தா அவ கூட செத்தா. மிகுதியான அனுபவம் குரு யார் பேசுறா? சாலமோன். ஹல்லேலூயா. இவன் பாருங்க நம்பிட்டான். இந்த பேதையான வாலிபன், அந்த வாலிபனுக்கு பேர் என்ன? நீ ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்க, பைபிள் சொல்லுது பேதை. ஹல்லேலூயா. நீ ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. பத்தியா, நம்ம ஹீரோ நல்லதானே, நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, நம்ம போன் நம்பர் கேட்கறாங்க. இல்ல, பைபிள் சொல்லுது பேதை. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நெடுக போய். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? நீ கண்ணியில இருக்கிறாய் என்பதை சுட்டி காண்பிப்பதற்கல்ல. இன்று நீ சொல்லணும், இந்த கண்ணீர் தெரித்தது, நான் தப்பினேன். அடுத்து என்ன நடக்கிறது? 23. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போல அவளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொன்னா முடியாது. விழ தீவிரிக்கிறது போல அவளுக்கு பின்னே போனான். அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது ஒன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சத்தத்தை யார் கேட்கணும் நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ அவங்கள தான் கொண்டு வரணும். ஆண்டவரே, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறா. அன்பு தம்பி தங்கச்சி, ஒன்றை முதல்ல புரிந்துகொள். நீ ஆசைப்படுறது, நீ விரும்புறது உனக்குரியதான் புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா அம்பு ஈரலை பிளக்கும். நாம் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, தேவன் நமக்கு தருவது மாத்திரமே ஆசீர்வாதம். நீ நினைச்சிட்டு இருக்க இனிய வார்த்தை இவங்க கிடைச்ச லைஃப்ல நோ. எத்தனை தற்கொலைகளை பார்க்கிறோம். திருமணமாகி 2 மாசத்துல தற்கொலை, 6 மாசத்துல தற்கொலை, திருமணமாகாம தற்கொலை, சேர்ந்து வாழ முடியலன்னு தற்கொலை, அது வேற ரகம். ஆனா திருமணமாக எத்தனை கடைசியில் அது என்ன திருமணம் பார்த்தா கீழே இருக்கும், காதல் திருமணம் என்று போடப்பட்டிருக்கும். அன்பு உன்னை இழுக்கும், அன்பு உன்னை பிளக்கும். இனிய சொற்கள். என்ன சொல்றா? என் புருஷன் வீட்டில் இல்லை. அப்படி என்றால் என்ன? அவள் இனி ஒருவனுக்கென்று நியமிக்கப்பட்டவள், இனி ஒருவனுடைய மனைவி. உனக்குரியதல்லாததன் மேல ஆசைப்படாதே. ஒன்றை புரிந்துகொள். ஆதியிலே தேவன் சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆதாமை சிருஷ்டித்த அதே ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையும் சிருஷ்டித்து வேலை வந்த போது அவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். ஒவ்வொன்னா முதல்ல எடுத்ததை நிறுத்தல. முதல்ல ஒரு யானையை கொண்டு வந்தார், ஒரு காண்டமிருகத்தை கொண்டு வந்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எதுவுமே நமக்கு செட் ஆகலையே. கடைசியில் அவனுக்கு ஏற்ற துணையை கொண்டு முன்னாடி வந்து நிறுத்தினார்.
Praise the Lord. நீ பிறக்கிற உன்னை சிருஷ்டித்த அதே வேளையில உனக்குரிய துணையும் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அதே போல இது புரிஞ்சுக்கணும். நீ தேடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வேலை வரும்போது உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். தம்பி, நீ ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா உனக்குரியது மேல ஆசைப்படுறியா? அதே நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்கவள். அவகிட்ட அன்பாரு, அவகிட்ட மகிழ்ந்திரு, அவளோடு மகிழ்ந்திரு. ஆனா இந்த வாலிப பிராயத்துல உனக்கு விலக்கப்பட்டதன் மேல, உனக்குரியது அல்லாததன் மேல எவ்வளவு எப்படி சத்துருவான் உன்னை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. டெம்ப்டேஷன் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், உங்க மேல இருக்கிற தேவ சித்தம் பெருசா இருக்கு. சோதனை உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா, பிரச்சனை உனக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்க தங்கச்சி, உன் மேல இருக்கிற தேவ சித்தம் பெருசா இருக்கு. யோசேப்புக்கு தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசனம் சாதாரண தரிசனம் கிடையாது. அரிக்கட்டுகளை கட்டுகிற தரிசனம் மாத்திரம் கிடையாது. எகிப்திலே ராஜாவாய் வேண்டிய தரிசனம் அது. அவனுக்கு வந்த சோதனை கொஞ்சம் அல்ல. அவனுக்குரியதல்லாததுக்கு அவன் விலகி ஓடினான். நீ முடியாது நினைக்கிற, நீ இன்னைக்கு விட்டு கொடுத்து பார், உன்னால் முடியாததை செய்யும் கிருபையை கர்த்தர் தருவார். ஒரே வாழ்க்கை. அவன் அன்பு என்னை இழுக்குன்னு சொல்ற பாத்தியா, அது இழுக்கிறது எதுக்கு தெரியுமா? அன்புனால உன் ஈரலை பிளக்க. கண்ணில சிக்கிக்கொள்ளாதே. அப்படி யாராவது இன்னைக்கு சிக்கி இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர போகிறார். நான் திருப்பி சொல்றேன், இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார். நீ கண்ணில சிக்கி இருக்கிற போ என்று தள்ளுவதற்கல்ல, இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்தது. இந்த கண்ணியிலிருந்து நான் உன்னை விடுவிக்க விரும்புகிறேன். என்ன? ஆமென், ஹல்லேலூயா. நாம் இங்கு வருவதற்கு முன்னமே என் ஆண்டவர் இங்கு வந்திருக்கிறார். உனக்குரியதல்லாதது மேல் ஆசைப்படாதே, அது கண்ணியில சிக்க வைக்கும். இரண்டாவது பாருங்க, ஆதியாகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. 35 உண்டா? ஆமா, சாரி, 34 உண்டு. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்துக்கு பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தீனாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் யாரை பார்க்க புறப்பட்டாள்? பெண்களை, தேசத்து பெண்களை. இரண்டாவது சொல்லுகிறேன், முதலாவது கண்ணில் யார் எளிதில் சிக்கிக் கொள்வார்கள், விலக்கப்பட்டதன் மேல் யார் விருப்பம் வைக்கிறார்கள் அவர்கள் கண்ணில் சிக்கிக் கொள்வார்கள். இரண்டாவது, யார் கண்ணில் எளிதில் சிக்கிக் கொள்வார்கள், உலகத்துக்கு அடுத்தவைகள் மேல, உலகத்து கொத்த காரியங்கள் மேல நாட்டம் உள்ளவர்கள் கண்ணியில் சிக்கிக் கொள்வார்கள். இந்த தீனாள் யார் தெரியுமா? யாக்கோபுடைய குமாரத்தி. 12 புத்திரர்கள், 12 குமாரர்கள், ஒரே ஒரு செல்ல பிள்ளை. ஒரு வீட்டுல எல்லா பசங்க ஒரே ஒரு பொண்ணு இருந்தா ரொம்ப செல்லமாய் வளர்க்கப்படுவாள். எங்க வீட்லயும் அப்படிதான். இங்க 12 குமாரர்கள், புத்திரர்கள், ஒரே பொண்ணு, செல்லமா வளர்க்கப்பட்ட பிள்ளை. யாக்கோபின் கூடாரத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை, தகப்பனுடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட பிள்ளை. அவள் தகப்பன் வீட்டில் இருக்கும் வரைக்கும் ஒருவன் அவள் மேல கை வைக்கவில்லை. அவள் வாழ்க்கை பாதுகாப்பா இருந்தது. ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு அவள் வளர ஆரம்பிக்கிறா. வளர 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 ஆசை மாறுது. என்ன ஆசை? இப்படியே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட்டு நம்ம தான் வளர்ந்துட்டோமே, நமக்கு இப்ப ஞானம் வருது, அவங்கெல்லாம் பழைய காலத்துக்காரங்க, எதுக்கு நம்ம அவங்களையும் ஃபாலோ பண்ணணும், நம்ம கொஞ்சம் மாடர்னா போவோம், தேசத்து பெண்களை பார்க்க போவோம், அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இப்படி வேஷம் போட்டிருக்காங்க, பார்க்க போலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டா, இறங்கி ஓடிட்டா. தேசத்து பெண்களை பார்க்க எப்படி போனா? தேசத்து பெண்ணாகவே போனா. பிரித்தெடுக்கப்பட்டவள் என்பதை மறந்தாள். யாக்கோபுடைய குமாரத்தி என்பதை மறந்தாள். தகப்பன் வீட்டை மறந்தாள். பார்க்க தான் போனா. அடுத்து கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவளுடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டது. திருமணத்துக்கு முன்னாடி தீட்டுப்பட்டது. திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை கொலைக்கப்பட்டது. அந்த தேசத்தில் ஒருவன் பார்க்கிறான், அவளை அழைத்து கொண்டு போய் அவளோடு தவறாய் நடக்கிறான். ஒருவேளை நான் பேசுறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் தங்கச்சி நல்லா கேளு. நீ வளர 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 உன்னுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
நீ தகப்பன் வீட்டில் இருக்கும் வரைக்கும், பிரசன்னத்துக்குள் இருக்கும் வரைக்கும் ஒருவன் ஓமல கை வைக்க முடியாது. எனவே சாத்தான் என்ன செய்கிறான்? கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். அதனால என்ன செய்யணும்? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மாடர்னா இருக்கிறாங்க, அப்படி அதன் மேல் ஆசையை தூண்டி உலகத்துக்கொத்த காரியங்கள் மேல் நாட்டத்தை வர வைப்பான். எதற்கு? தகப்பன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும், பிரசன்னத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும். வெளியே வந்தா கதையை முடிச்சிடலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி போன மாசத்துல பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. கதறது அந்த பிள்ளை, அண்ணா விட்டுருங்க அண்ணா விட்டுருங்க அண்ணா விட்டுருங்க அண்ணா வலிக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு கதற வீடியோ. 1 2 இல்ல, படிக்காத பிள்ளைங்க இல்ல, நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பெற்றோர் எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைங்க. பெற்றோருடைய கண்ட்ரோல் இருக்கிறது வரைக்கும் ஒருத்தன் அவளை தொடல. ஆனா உலக காரியங்களை காட்டி மயக்கி என்னன்னு பார்த்துட்டு வரோம் சொல்லிட்டு கூட இறங்கி போனாங்க பாருங்க. கதற கதற வாழ்க்கை அலங்கோலமானது. அநேக தற்கொலை செய்து கொண்டார்கள். அன்பு தங்கச்சி, திருமணத்துக்கு முன்னாடி ஒருவன் உன்னை தொடக்கூடாது. இன்னைக்கு இது ஸ்டைல் ஸ்டைல் நோ. தீனாளை நினைத்துக்கொள், யாக்கோபுடைய குமாரத்தை நினைச்சுக்கொள். நீ நினைக்கிற எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீ கண்ணில் அகப்படும்படி, உன்னை கண்ணில் அகப்படுத்தும்படி சத்ருவின் தந்திரம் இது. Praise the Lord. நீ நெடுக போய் தண்டிக்கப்படாதே. அதே வேளை தங்கச்சிகளுக்கு சொல்ற, இன்னைக்கு அன்பா பேசுவா, எல்லாம் பண்ணுவா, பயங்காட்டி அழைச்சிட்டு போகல. பொள்ளாச்சி சம்பவம் பயங்காட்டி கூட்டிட்டு போகல, அன்பு காட்டி தான் கூட்டிட்டு போனா. வாழ்க்கை அலங்கோலமானது. ஹalleluya. அதனுடைய விளைவுகள் என்ன? வேற வழி இல்லாம யாக்கோபு சரி மகளை அவனுக்கே திருமணம் செய்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஒத்துக்கொண்டா. யாக்கோபு எவ்வளவு வேதனையில் இருந்திருப்பான். ஆனா பிரச்சனை தீர்ந்துட்டு நினைக்கிறியா? சரி சேர்ந்து சுத்திட்டோம், எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டோம், இனி வேற வழி இல்ல, கட்டி வச்சா போதும், பிரச்சனை தீர்ந்துட்டு நினைக்கிறியா? இல்ல இல்ல, கண்ணில் அகப்படுத்தினது உன் பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கல்ல, பிரச்சனை மேல பிரச்சனை உண்டாக்குவதற்கு அந்த வீட்டிலிருந்து ஒரு சிமியோனும் லேவியும் மாம்ச வைராக்கியத்தோடு எழும்பினார்கள். ஓ, யாக்கோபுக்கு வேதனை மேல வேதனை. இவன் ஒழுங்கா வாழ்ந்தா நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த தகப்பன் கதறி சொல்லுவாரு, என் வாசனை எல்லாம் கெட்டு போச்சு, என் வாசனை எல்லாம் கெட்டு போச்சு, என் பிள்ளைங்களால என் வாசனை கெட்டு போச்சு. தங்கச்சி, நீ ட்ரெஸ் பண்ற சூப்பர், அலங்காரம் பண்ற சூப்பர், ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, இனி ஒருவனுக்கு இச்சையை தூண்டும்படியான ஒரு வேஷம் உன்னில் வெளிப்படுமானால் அது ஆபத்து அவனுக்கு மாத்திரமல்ல, ஆபத்து உனக்கு, ஆபத்து தீனாளுக்கு தான் ஆபத்து. 4 பேர் பார்க்கணும் என்கிற எண்ணத்தோடு நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீயே போய் நெடுக போய் தண்டிக்கப்படுகிற நிலைமை அது. ஒரே ஒரு வாழ்க்கை தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கை தம்பி. ஹalleluya. கண்ணியில் சிக்கிக் கொள்ளாதே, கர்த்தரிடத்தில் மாட்டிக்கொள். ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் மாதிரி எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. வர்ஷிப் நல்லா தானே போயிட்டு இருந்து. என் தங்கச்சி ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் விரும்புறத சொல்லணும், அதுக்கு தான் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்தி நீ என்ன செஞ்சாலும் உனக்கு பரலோகம்பா அப்படி சொல்லி உங்களை கொஞ்சம் துள்ள வச்சு தூக்கிட்டு போக முடியும், ஆனால் நான் போக முடியாது. ஹalleluya. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் தம்பி. நீ நினைக்கலாம் எனக்கெல்லாம் அப்போ நான் மாட்டிட்டேன்னு தெரியாம, நீ மாட்டிட்டேன்னு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை வெளியே கொண்டு வர. மாட்டிட்டேன், வெளியே வர முடியுமா? முடியும். அதுக்கு சாட்சினா பாவத்தின் ஆழத்தில் மூழ்கி இருந்தவன், உளையான சேற்றில் அமிழ்ந்தவன் இன்னைக்கு நிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பின் வல்லமைக்கு முன்னாடி எந்த கண்ணியும் தெரிப்புண்டு போகும். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஓ தேடி வந்த நேசமே, ஆருயிரே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, ஆருயிரே சுவே
அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டு. கரங்களை உயர்த்தி விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க. பாடுங்க சத்தமாய். ஓ விவரிக்க. ஜீசஸ். முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேடி வந்த நேசமே, தேடி வந்த நேசமே, ஓ அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே, தேடி வந்த நேசமே. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை. தம்பிங்க பாடுங்க, சத்தம் கேட்கல. நல்ல கவனிங்க. உனக்குரியதல்லாதவைகள் மேல் ஆசைப்படாதே, கண்ணில் அகப்பட்டு விடுவாய். உலகத்துக்கொத்த காரியங்கள் மேல் நாட்டம் கொள்ளாதே, கண்ணில் அகப்பட்டு விடுவாய். 3வது, வேண்டாம் என்று விலக்கினதை திரும்பி பார்க்காதே. வேண்டாம் என்று வெறுத்து தள்ளினதை திரும்பி பார்க்காதே, அதிலே சத்துரு கண்ணி வைத்திருப்பான். வாசிங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5 முதல் வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தின் 5 முதல். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஒரு சிங்கம் எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிற போல் கிழித்து போட்டான். நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, கவனிங்க. சிங்கத்தை ஒரு மனுஷனுக்கு அட்டாக் பண்ண முடியுமா முடியாதா? ஓப்பனா சொல்லுங்க, முடியுமா முடியாதா? சொல்லுங்க. நீங்க இருக்கிறத பார்த்து 4 சிங்கத்தை கடிச்சு கொதறிட்டு வந்த மாதிரி இருக்கிறீங்க. சிங்கத்தை ஒரு மனிதனுக்கு பீறி போட முடியுமா முடியாதா? தம்பி சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முடியாது. ஆனா இங்க சிம்சோன் செய்தான். எப்படி செய்தான்? அவன் தனியே செய்யவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இறங்கி அதை பீறி போட்டான். நான் எதற்கு சொல்றேன்னா, சில பாவங்களை உன்னால விடவே முடியாது நினைச்சிட்ட, சில காரியங்கள்ல இருந்து வெளியவே வர முடியாது நினைச்சிட்ட, ஆனா வெளியே வரணும்னு விரும்புறியா? இன்னைக்கு விட்டுக்கொடு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்கி எதில் நீ அகப்பட்டிருக்கிறாயோ, எது உன்னை விழுங்க பார்க்குதோ அதை பீறி போடும்படி செய்வா. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்கே அதுதான் நடந்துச்சு. பீறி போட்டான். விட முடியாத பாவம் கிடையாது தங்கச்சி, விடவே முடியாத பாவம் நீ எதுவும் நினைக்காத, கிடையாது. பீறி போடும் பலத்தை தருவார் உனக்கு, நீ ஆசைப்பட்டால், நீ விரும்பினால். இப்ப பீறி போட்டுட்டா. 8வது வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு 6வது வசனம் 5. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும். 8 சில நாளைக்கு பின்பு அவன் ஒரு காலத்துல வேண்டாம் என்று பீறி போட்டாகி விட்டது, வேணான்னு கிழிச்சு போட்டாச்சு, வெறுத்து தள்ளியாச்சு. இனி இது பார்க்க மாட்டேன், இனி இது செய்ய மாட்டேன், இனி இவங்களோட பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒதுங்கியாச்சு. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு, தான் பீறி போட்டதை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். வேண்டாம் என்று விலக்கினதை எவன் ஒருவன் திரும்பி பார்க்கணும் நினைக்கிறானோ அவன் வழி விலகிறான். அவனுக்கு நியமித்த வழியில் நின்ற போது சிங்கத்தை கொன்றான். வழி விலகின போது கொஞ்சம் தேன்ல விழுந்துட்டான். தேவன் உனக்கு நியமித்த பாதையில் நின்றால் பர்வதங்கள் உனக்கு முன்பாக சமபூமியாகும். நீ வழி விலகி நின்றால் ஒரு சின்ன கல்லு போது உன்னை இடறி விழ வைப்பதற்கு. இப்போ பார்க்கிறான் பிசாசு, என்ன பார்க்கிறான்?
என்ன பார்க்கறான், இவன் ட்ராக்லன்னா சிங்கமே வந்தாலும் இவன் பீறி போட்டுருவான். எவ்வளவு பெரிய பாவம் வந்தாலும் இவனை அணுக முடியாது. அப்ப என்ன செய்யணும், இவனை ட்ராக்க மாத்தி நிக்கணும். அதுதான் தரையிலே சுருக்கும் துன்மார்க்க வழியிலே கண்ணியும் இருக்கிறது. வழி மாறினது திடீர்னு ஆசை. என்ன ஆசை? அன்னைக்கு இல்லை, சில நாள் கழிச்சு. நிறைய பேருக்கு சில மீட்டிங்கில் அப்படி அர்ப்பணிப்பார்கள். 1 வாரம் நல்லா இருக்கும், 2 வாரம் நல்லா இருக்கும், 3 வாரம் நல்லா இருக்கும், 1 மாசம் நல்லா இருக்கும். திடீர்னு தோணும், எதுக்கும் ஒரு காப்பே பார்த்துட்டு வருவோம். ஒரு பயங்கரமான தீர்மானத்தோடு ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. 1 மாசம் நல்லா இருப்பாங்க. எதுக்கும் ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம், அக்கௌண்ட் இருக்குதா இல்லையா. நீங்கள் வேணா உங்களை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணதை விட அப்படி நீங்கள் திருப்பி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணதை விட பல மணி நேரம் அதில் யூஸ் பண்ணுவீங்க. சிலர் டயட்டில் இருந்துட்டு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப 4 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, 4 நாளைக்கும் சேர்த்து. சிலர் 40 நாள் இந்த லெங்க் டேஸ் சொல்லிட்டு 40 நாள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்தவங்கள நாளைக்கு போய் பாருங்க, வீட்டில் யுத்த காலம் நடக்கும். வேண்டான்னு ஒதுக்குனது தான். இப்போ வழி விலக பண்ண என்ன, நீ வேண்டாம் என்று விலக்கினதை நீ திரும்ப போய் எடுப்ப அப்படின்னா அது உன்னை கண்ணில் அகப்படுத்தும். சிம்சோனுடைய இடறுதலுக்கு முதல் காரணம் அதுவா இருந்தது. அதனுடைய விளைவு என்ன? பலமான சிம்சோன் ஜனங்களுக்கு வேடிக்கை பொருளாய் மாறினார். கதர்னா பாத்தீங்களா? அவனை கண்டு பயந்தவர்கள் அவனை வேடிக்கை பொருளாக்கிட்டாங்க. நம்ம அநேகர் அப்படிதான் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா சாத்தான் கையில வச்சு விளையாடுற டாயா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இஷ்டம் போல திருப்புறான். காரணம் என்ன தெரியுமா? நீ வேண்டாம் என்று பீறி போட்டத சில நாள் கழிச்சு திரும்ப பார்க்க போன. பைபிள்ல ஒரு கூட்டத்தார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு மிருகத்தின் பெயரும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன மிருகம் தெரியுமா? நாய்கள். நாய்கள் பரலோகத்துக்கு போகாதான். உலகத்திலேயே நன்றி உள்ள மிருகம் சொல்லுங்க வாயை திறந்து. நாய். அப்போ ஆண்டவர் இப்படிலாம், ஆண்டவர் என்ன ஆண்டவர் நீ பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, இப்படி இருக்கும்போது நாய் பரலோகத்துக்கு போகுதுன்னு சொல்றீங்களே, காரணம் என்ன? காரணம் ஒன்று இருக்கிறது. நாய் பரலோகத்து அப்படி தேவ ஆவியானவர் ஒவ்வொன்றையும் அதனுடைய ஆழத்தை உள்ளே வைத்துதான் எழுதுவார். ஏன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த நாய்க்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்? நாய் தான் கக்கினதை, வேண்டாம் என்று கக்கினதை அது திரும்ப எடுக்குமா? வேண்டாம். எதுக்கு? எப்போ வாந்தி வரும்? உள்ள செட் ஆகல, நமக்கு வேண்டான்னு வரும்போது வாந்தி வர மாதிரி இருந்தாலும் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? இந்த கிணறு தோன்ற மாதிரி கையை உள்ள போட்டு எடுத்து வெளியே தள்ளிடுவாங்க. ஏன்னா வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிடுவோம். நாய்க்கு சுபாவம் என்ன அப்படின்னா, நாய் கக்குனத கொஞ்சம் வயரெல்லாம் ரிலாக்ஸ் ஆன பிறகு, ஆண்டவரே இனி நான் இதை சாப்பிட மாட்டேன், ஆண்டவரே இது சாப்பிட்டலேருந்து பிரச்சனை, ஆண்டவரே பிரச்சனை சால்வ் ஆனதும் இப்படி பார்க்குமா பாருங்க. பார்த்துட்டு அப்படியே கொண்டு போய், இது பரலோகத்துக்கு போகாது தம்பி, நீ வேண்டாம் வேண்டாம் ஒவ்வொரு மீட்டிங்ல விட்ட காரியத்தை திருப்பி திருப்பி நோண்டி ஒன்ன பார்க்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? உனக்கு ஃபேவர் பண்றதுக்கு அல்ல, உனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணிருந்த மேன்மையை இழந்து பரிதாபமாய் போக வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்குள்ள வார்த்தை போகுது தெரியல. ஆவியானவர் பலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் நிலையை நீ அறிந்து கொள். நீ எப்படி இருக்கிறாய்? விலக்கட்பட்டதன் மேல் ஆசைப்படுகிறவராய் இருக்கிறாயா? அல்லது உலகத்துக்கு காரியங்கள் மேல் நாட்டம் உள்ளவராய் இருக்கிறாயா? அல்லது வேண்டாம் என்று பீறி போட்டதை திரும்பி பார்க்கிறவனாய் இருக்கிறாயா? இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் இருப்பாயானால் ஒன்றை புரிந்து கொள், பிசாசா உன்னை கண்ணில் அகப்படுத்தி இருக்கிறான். கண்ணில் அகப்படுத்தி இருக்கிறான். சரி, நான் கண்ணில் அகப்பட்டு விட்டேன், இனி எனக்கு ஒரு விடிவு கிடையாதா? இனி என்னால் வெளியே வர முடியாதா? இனி நான் தப்புவிக்கப்பட மாட்டேனா? கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பினோம் என்று சொல்லுகிற அனுபவம் இனி என் வாழ்க்கையில உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு, வேதனையோடு, புலம்பலோடு, கேள்வியோடு யாராவது இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். கர்த்தர் இந்த யூத் பஸ் ஆயத்தம் பண்ணினதே உங்களுக்காக. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் இருக்கலாம், அல்லது இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு ஆளுக்காக இருக்கலாம், தெரியாது. கர்த்தர் தாம் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
கண்ணியிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும்? அதே 124வது சங்கீதத்தின் 1வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்க கேட்கலாம். 124வது சங்கீதத்தின் 1வது வசனம் 7வது வசனம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. ஒரு விஷயம் நல்ல கவனிக்க, ஒரு சாட்சியா சொல்றாரு. கீழே சொல்ற, நான் கண்ணி தெரித்தது நாங்க தப்பினோம். ரீசன் என்ன? ரீசன் ஒண்ணுதான். முதல் வசனத்தில் அதை அழுத்தமா சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தபடினாலே. கர்த்தர் பட்சத்தில் இராம இருந்திருந்தா என்னை என்னைக்கோ என் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா கண்ணி தெரித்து நான் தப்பின காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உண்டாகிற பிசாசின் எல்லா வல்லமையும் முறியடிக்கிற வல்லமை உள்ள தேவன் என் பட்சத்தில் இருந்தபடினால. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பட்சத்தில் இருந்தா கண்ணி தெரிக்கும். கர்த்தர் பட்சத்தில் இருந்தா கண்ணி தெரிக்கும். அது எப்பேற்பட்ட கண்ணியா இருந்தாலும். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனோடு இறங்கின போது சிங்கத்தையே பீறி போடும் வல்லமை அவனுக்கு இருந்தது. பவுலும் சீலாவும் ஆராதித்த போது 2 பேர் ஒருமனப்பட்டு கூடுற இடத்துல நான் வருவேன் கர்த்தர் சொன்னார். பவுலும் சீலாவும் ஒருமித்து துதித்த போது கர்த்தர் வந்தார். கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் கண்ணி தெரிக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு கொரியோகிராஃபி பாத்தீங்க. பாவத்தை தன்னோடு சேர்க்க 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 கட்டு பலத்து கொண்டு இருந்தது. எப்பொழுது வேதத்தை தன்னோடு சேர்க்க ஆரம்பித்தாரோ அத்தனை கட்டுகள் உடைந்தது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கணும், கர்த்தரும் பட்சத்தில் வரணும், கண்ணி தெரிக்கும். பவுலும் சீலாவும் துதித்த போது அவர் பட்சத்தில் வந்தார். அத்தனை கட்டுகளும் உடைந்தது. அவர்கள் கட்டுகள் மாத்திரமல்ல, அவர்கள் துதித்ததை கேட்டுக்கொண்டிருந்தவங்க கட்டுகளும் உடைந்தது. கர்த்தர் என் பட்சத்தில் வரணும், கர்த்தர் பட்சத்தில் வரணும். அதாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து விட்டாய், இனி நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிரசன்னத்துக்குள்ள வரணும். கட்டிடத்துக்குள் வருவதல்ல ஆசீர்வாதம், பிரசன்னத்துக்குள்ளே வருவதுதான் ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பட்சத்தில் வர 3 காரியத்தை செய்யணும். 3 காரியம். நல்ல தெரிஞ்ச வசனமானாலும் அதை உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சங்கீதம் 34:18. 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து. போதும். நொறுங்குண்ட இருதயம் வேணும். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க தம்பிங்களா. நொறுங்குண்ட இருதயம்னா என்ன? நல்ல கவனிங்க. 19வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் நிலை அறிந்து, ஆண்டவரே வழி தவறிட்டேன், ஆண்டவரே அகப்பட்டு விட்டேன், ஆண்டவரே இப்படி ஒரு சிக்கலை நான் மாட்டிக்கொண்டேனே என்று தன் பிழைகளை உணர்ந்து இருதயம் எவனுக்கு உடையுமோ அவன் பக்கத்துல கர்த்தர் வருவார். ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போனார்களாம். பரிசேயன் சர்ச் ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்ல வந்து முழங்கால் போட்டான். ஆயக்காரன் பேக் டோர் பக்கத்தில் முழங்கால் போட்டு நிற்கிறான். பரிசேயன் சொல்றான், நான் எல்லா கட்டளையும் கை கொள்ளுகிறேன், எல்லாம் செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றான், அந்த ஆயக்காரனை மாதிரி நான் இல்லை அப்படி சொல்லிட்டு தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்றான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தன்னிலை உணர்ந்தவனாய் அவர் சமூகத்தில் தலையை கூட ஏறெடுக்க துணியாமல் முழங்காற்படியிட்டு தலையை தாழ்த்தி மார்பில் அடித்து, பாவியப்பானா நான் பாவி ஐயா, என்னை தள்ளாதிர, தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள்ளும். நான் பாவின்னு சொல்லி தன்னிலை உணர்ந்து தாழ்த்தின போது ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல இவனே. கிட்ட இருக்கிறவனை நம்ம இவன்னு சொல்லுவோம், தூரத்தில் இருக்கிறவனை அவன்னு சொல்லுவோம். பரிசேயன் ஜெபிக்க ஆரம்பிச்சதும் கிட்ட ஆண்டவர் ஸ்டேஜில் இருந்து இறங்கி
ஓடி நேர வாசல்ல போய் நின்ட்டார். எப்படா இவன் ஜெபத்தை முடிப்பான்னு. அங்க ஒருத்தன் பக்கத்துல நிக்கிறான். முழங்கால் போட்டு பாவின்னு கத்துன போது ஆண்டவர் காட்டி சொல்றார், கிட்ட இருந்து சொல்ற, இவன் இருதயம் இன்னைக்கு உன் வழிகளை நினைத்து உன் பிள்ளைகளை உணர்ந்து உன் இருதயம் உடையுமானா, நான் சொல்றேன், என்னால உங்க பக்கத்துல வர முடியாது, ஆனால் நான் உயர்த்துகிற என் ஆண்டவர் உன் அருகிலே உன் அருகிலே உன் அருகிலே வருவார். கர்த்தரின் பட்சத்தில் வந்தால் என் கண்ணீர் சரிக்கும். எரேமியா 31:19-20 வசனங்களை வாசிங்கள். எரேமியா 31வது அதிகாரத்தின் 19வது 20வது வசனங்களை நல்லா கேளுங்க. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன பட்டு கொண்டிருக்கிறேன்? மனஸ்தாபம். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனப்பா. சொல்லுங்க. நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்புவதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான கேட்டு அவருக்கு ஆன்சரை பாத்தீங்களா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இப்படி சொன்னது உலகம். ஆனா பரலோகம் என்ன சொல்லுது தெரியுமா? எப்ராயிமே, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் நான் இறங்குவேன். அன்பு தம்பி, தங்கச்சி, இவ்வளவு நாள் நீ தூரமாய் விலகி இருந்த, இன்று உன் வழிகளை நினைச்சு, உன் பாவங்களை நினைச்சு, நீ வழி மாறினதை நினைச்சு மனஸ்தாபப்பட்டு உன் இருதயம் நொறுங்கி கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால், கர்த்தர் இதே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு அருமையான குமாரன், நீ எனக்கு பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. உன்னை தள்ளுகிறவர் அல்ல அவர். உனக்கு அகைன்ஸ்டா ஒரு காரியத்தை அவர் செஞ்சார்னா அவர் உள்ளம் துடிக்குமா? இளைய குமாரன் தன்னிலை உணர்ந்து கதறின போது தகப்பனிடத்தில் திரும்பி வர்றான் பாருங்க. அந்த தகப்பன் என்ன தெரியுமா செய்யறாரு? ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். சில வாரங்களுக்கு முன்பதாக சபையில் இந்த வார்த்தையை கொடுத்து பேசின போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஏன் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார்? உபாகம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேண்டாம், கவனிங்க, நான் சொல்ல நேரம் இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மகன் தன் பெற்றோருக்கு, தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் வேதனையை கொடுத்து விலகி போயிட்டு அவன் அப்படி விலகி போவானால் அவர்கள் போய் தேசத்தின் மூப்பர்கள்ட்ட சொல்லணும். அவங்க என்ன தெரியுமா செய்யணும்? கையில் கல் எடுத்து அவனை எரிந்து கொள்ளணும். தகப்பனுக்கும் தாய்க்கும் வேதனையை கொடுத்து விலகி போறவன். இங்கே அப்படிதான் இந்த இளையகுமாரன் விலகி போனான். அவன் அந்த ஏரியாவை விட்டே போயிட்டான். இந்த தகப்பன் போய் மூப்பர்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அந்த வீட்டில் ஒரு மூத்த சகோதரன் உண்டு. அவன் போய் சொல்லியிருப்பான், இப்படி என் தம்பி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேதனையை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. அவன் மனஸ்தாபப்பட்டு திரும்பி வந்தான். ஏரியாவுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது ஜன்னல்ல இருந்து தகப்பன் பார்க்கிறான். தகப்பன் மாத்திரம் பார்க்கவில்லை, அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்களும் பார்த்துருப்பாங்க. என்ன பார்த்துருப்பாங்க? டே, அவன் வரான், வேதனை கொடுத்துட்டு போனவன் திரும்பி வரான். அவனை பார்த்ததும் மற்ற ஜனங்கள் எல்லாம் குனிந்து கல்லை கையில் எடுக்க. ஏன்? பிரமாணம் என்ன? அப்படிப்பட்டவனை எரிந்து கொள்ளணும். எல்லாரும் குனிந்து கையில கல்லை எடுத்து, ஒரு கல்லு அவன் மேல விழுவதற்கு முன்னே வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த அன்பு தகப்பன் இறங்கி ஓடி போய் அந்த மகனை கட்டி அணைத்துவிட்டான். இனி எரியணுமா? எரிங்க. அந்த கல் ஒவ்வொன்றும் விழுந்தாலும் யார் மேலதான் விழுந்திருக்கும்? அப்பா மேல. அப்பா மேல அந்த கல் விழுந்துச்சு அன்னைக்கு. அப்பா மேல அந்த முள்ளு விழுந்துச்சு அன்னைக்கு. அப்பா மேல அந்த ஆணி விழுந்துச்சு அன்னைக்கு. நீ உடைஞ்சு திரும்பினா போதும். கேட்கலாம், இவன் திரும்பி வருவான். தகப்பனுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? அந்த நம்பிக்கைனாலதான்
அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை இருந்தது, நீ வருவப்பா, நீ வருவ, 2019 ஏப்ரல் 20 நீ திரும்பி வருவேன்னு சொல்லி என் அப்பா ஒரு ராஜ வஸ்திரத்தை உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீ இழந்த மேன்மையை, இழந்த ஸ்தானத்தை உனக்கு திருப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், நீ அவரை அப்பாவா பார்க்கறியோ இல்லையோ, அவர் உன்னை பிள்ளையா பார்க்கிறார். இவன் எப்படி வரான்? நான் வேலைக்காரர் ஒரு ஆளாட்டு இருக்கட்டுமா? இல்ல, உன்னை நான் தோன்றும் உன்னை நீ என் பிள்ளை, பிள்ளை, உன்னை நான் பிள்ளைய பார்த்துட்டேன். இனி எனக்கு வேலைக்காரனை பார்க்க முடியாது, இனி எனக்கு வேற யாரையும் பார்க்க முடியாது. என்னைக்கு வேணா உன்னை பிள்ளையதான் பார்க்கணும். ஆமென். இந்த தகப்பனின் அன்பை விட்டு இனியும் தூரம் பண்ணுமா? போ. ஆனா ஒருத்தன், என் அப்பாக்கு நான் இனி வேதனை கொடுக்க கூடாது, திரும்பி வரியா? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யா? இத்தனை வார்த்தைகள் கேட்டோ உன் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு அந்த ஆண்டவருக்கு இனி வேதனை கொடுக்கணுமா? தீர்மானம் உன்னுடையது. உன்னை எனக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிற வார்த்தை, நீ வருவேன்னு தெரியும். 2019 ஏப்ரல் 20 நீ வருவேன்னு தெரியும். தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இருதயம் நொறுங்கினவருக்கு சமீபமா இருக்கிறார். பேதுரு தன் பிள்ளைகளை உணர்ந்து, தன் தவறை உணர்ந்து சேவல் கூவின போது மனம் கசந்து அழுதான். ஒருவனுடைய உள்ள உடைவதன் அடையாளம் என்ன? அவன் கண்களில் அவனை அறியாமல் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். மனம் கசந்து அழுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பேதுரு கிட்ட வராரு. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டு வராரு. அடுத்து வாருங்கள் சொல்றாரு. அடுத்து நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. இருதயம் நொறுங்குண்டவனுக்கு சமீபமாய் உன் வழியை உணர்ந்து, அப்பா கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேன். நான் உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உன் பாவத்துக்கு தக்கதாய் கர்த்தர் தண்டித்திருப்பார்னா இன்னைக்கு நீ இருக்க மாட்ட. நீ ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது பொறுத்து பொறுத்து காத்திருந்த காரணம் என்ன தெரியுமா? நீ திரும்பி வருவேன்னு அவருக்கு தெரியும். நீ திரும்பி வரணும். உன் வழிகளை நினைத்து உணர்ந்து இன்னும் கர்த்தரிடத்தில் திரும்புவாயானா, நீ இழந்த மேன்மை எந்த கண்ணியா இருந்தாலும் இந்த வேளையில் அது திருப்புண்டு போக கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவதாக, அவர் சமீபமா இருக்க என்ன செய்யணும்? 145:18 வாசிங்க. 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கவனிங்க, முதலாவது உள்ளம் உடையணும், இரண்டாவது நோக்கி கூப்பிடணும். எப்படி நோக்கி கூப்பிடணுமா? புலம்பல் 3:55 முதல் வாசியுங்கள். புலம்பல் 3:55 முதல். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 55 முதல் 58 வரை உள்ள வசனங்கள். மகா ஆழமான கிடங்கிலே, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். எப்படி கூப்பிடணுமா? நாமத்தை பற்றி. நாம் பற்றி கூப்பிடும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். அப்ப எப்படி கூப்பிடணுமா? அன்று இயேசு நடந்த போது வழியருகே உட்கார்ந்திருந்த குருடர்கள் இப்படி சொல்லி கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்தி கூப்பிட்டார்கள். பற்றி கூப்பிட்டார்கள். அவங்க கூப்பிட ஆரம்பிச்சதும் சூழ்ந்திருக்கிறவங்க தடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவன் கேட்கல. காரணம், அவனுக்கு தேவை விடுதலை. இந்த குருடு என்கிற கண்ணியிலிருந்து விடுதலை வேணும். கத்துனா, நாமத்தை பற்றி கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்றார், திரும்பி வந்தார், அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்றார். நாமத்தை பற்றி கூப்பிட்டது சமீபமா சேர வச்சிட்டாரு. பாத்தீங்களா? அப்பா பக்கத்துல வரணும்னு விரும்புறீங்களா? உன் உள்ள உடைவதோடு நிறுத்தி விடாமல் உன் கரங்களை உயர்த்தி உண்மையாய் இயேசுவே என்று கூப்பிட்டு பார். அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த நாமம் அவ்வளவு விலையேறப்பெற்றது. இயேசுவே என்று அழைத்து பார்.
அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் இல்லை. எந்த மனுக்குலத்தை ரட்சிக்கத்தக்க வல்லமை உள்ள ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. இயேசு என்கிற நாமம், இயேசுவேன்னு கூப்பிட்டு பார். அந்த நாமம் பற்றி கூப்பிட்டு பார். அப்படி பற்றி கூப்பிட்டா என்ன நடக்கும்? 56வது வசனம், என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்டு பெருமூச்சுக்கும் என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவியை அடைத்துக் கொள்ளாதே. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே. அணுகி கர்த்தர் பட்சத்தில் இருக்க என்ன செய்யணும்? நொறுங்குண்டு ஆமென் அவர் சமூகத்தில் தாழ்த்துறது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடணும். அவர் அணுகுவார். தன் வழிகளை நினைத்து உள்ளம் உடைஞ்சு அப்பா நாமத்தை பற்றி கூப்பிட்டு பாரு, அவர் சமீபமாய் வருவார். இயேசுவே, வேற ஒன்னும் சொல்ல தெரியலையா? இயேசுவேன்னு சொல்ல. நீ அந்த நாமத்தை சொல்ல 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 பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்போ கேட்கலாம், அப்ப நீதிமான் மட்டும்தான் சொல்லணுமா? இல்ல, சொல்ல சொல்ல நீ நீதிமானாய் மாறுவாய். சொல்ல சொல்ல முன்னே சத்துருக்களாய் இருந்தோம், அவருடைய நாமத்தினாலே நாம் கழுவப்பட்டோம் என்று 1 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாமத்தை சொல்ல 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 நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமே, நம்முடைய கரைகள் நீக்கப்படுகிறது. அந்த நாமத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றி அந்த நாமம் நமக்கு அடைக்கலமும் ஆமென் துருகமாய் இருக்கிறது. சத்துருவுக்கு நெருங்க முடியாது. அவன் ஜெயிக்கிற நாமம் இயேசு என்கிற நாமம். சேஃபா இருக்கணும்னா இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கணும். இதுல அது அகப்பட்டது போல ஃபீல் ஆச்சுன்னா சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த சர்ச் மெம்பருக்கு, விசுவாசிகளுக்கு, பாஸ்டர்ஸுக்கு அப்படி சொல்லல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற சொல்லுங்க யாவருக்கும். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஒரு காகத்தின் குஞ்சு ஆகாரத்துக்காக கத்தும் போது ஆரவார துணிகளின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஆண்டவருக்கு அந்த காகத்தின் குஞ்சு ஆகாரத்துக்காய் கதறுகிற சத்தம் கேட்குமாம். ஹல்லேலூயா. நாமத்தை பற்றி கூப்பிடணும். அப்பா எனக்கு விடுதலை, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட இந்த கண்ணி தெரிக்கும். கர்த்தர் பட்சத்தில் வருவா. 3வது ஒரு காரியம் செய்யணும், ரொம்ப முக்கியமான காரியம். இருதயம் உடைஞ்சி இயேசுவேன்னு கூப்பிடுறதோடு நிறுத்திடக்கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? சகரியா 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். சகரியா 3வது அதிகாரத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் கவனிங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் பக்கத்திலே வலது அவனுக்கு விரோதம் செய்ய அவன் பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? யோசுவாவை எனில் இப்போ தப்புவிக்கப்பட்டாச்சு. இருதயம் உடைஞ்சி நோக்கி கூப்பிட்ட போது தப்புவிக்கப்பட்டாச்சு. ஆனாலும் யார் தான் பக்கத்துல நிக்கிறா? சொல்லுங்க. சாத்தான் தான் நிக்கிறான். ஏன் சாத்தான் நிக்கிறான்? சாத்தான் உரிமை பாராட்டுகிறது உண்டு அவனிடத்தில் இன்னும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், வாசிங்க. அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவரை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார்.
எங்கே எந்த ஸ்தானத்திலே சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய நின்றானோ அந்த ஸ்தானத்தில் பிசாசை துரத்தி, அந்த ஸ்தானத்திலே பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று மென்ஷன் பண்ற இடத்துல, அது நீங்க அதன் ஆழத்தை பார்த்தால் அது வேற யாரும் கிடையாது, பிதாவின் ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன நடக்கிறது? இங்க ஒன்று நடக்கிறது. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவன் தன்னை சுத்திகரிக்க, சுத்தமாக்கப்பட விட்டு கொடுக்கிறார். இருதயம் உடையும், நோக்கி கூப்பிடுவோம், ஆனா விட்டு கொடுக்க மாட்டோம். கண்ணீர் வடிப்போம், ஒப்பு கொடுப்போம், போயிருவோம். கண்ணீர் வடிப்போம், ஒப்பு கொடுப்போம், போயிருவோம். ஒன்றை புரிந்து கொள், அந்த அசுத்த முன்னில் நீக்கப்படும் மட்டும், அந்த அசுத்த அக்கிரம முன்னில் நீக்கப்படும் மட்டும் உனக்கு விரோதம் செய்ய பிசாசானவன் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பான். ஆனால் அது நீக்கப்பட நீ விட்டு கொடுக்கணும். கர்த்தர் அதை நீக்குவார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கம்ப்ளீட்டா உன்னை சரண்டர் பண்ணிடணும். பாருங்க, அது வரைக்கும் யோசுவா ஒரு வார்த்தை சொல்லல. அவன் விரோதம் செய்யறான், கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்யறான். ஒன்னே ஒன்று செஞ்சான், அவனிடத்திலிருந்து அழுக்கு வஸ்திரங்கள், அதாவது அக்கிரமங்கள் ஒவ்வொன்றை அவர் மாற்றுகிறார். இந்த சுத்திகரிக்கிற ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் வலியானது. சிலது நீக்கிறது. சுகர்ல சிலருக்கு விரல் எடுப்பாங்க, கால் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயோ கால் எடுக்கிறாங்க, விரல் எடுக்கிறாங்க சொல்லிட்டு போகாம இருப்பாங்களா? இல்லை, வேற வழி இல்லை, அது செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா அது மொத்தத்தில் டேமேஜ் ஆக்கிரும். அதே போலதான் பாவம். சில காரியம் நீ ரொம்ப பற்றி கொண்டிருப்ப, இதை விட முடியாதுன்னு. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அப்பா சமத்தில் விட்டுரு, சுத்திகரிக்கப்பட விட்டு கொடு. அவர் நீக்க வேண்டியதை நீக்குவார், சேர்க்க வேண்டியதை சேர்ப்பார். நீக்க வேண்டியதை நீக்கணும், சேர்க்க வேண்டியது சேர்க்கப்படணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் பட்சத்தில் வந்து நிற்பார். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. சத்தம் ஆமேன் சொல்லுங்க. நாம ஜெபிக்க போறோம். கண்ணி தெரிக்கணும், நான் தப்பணும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே முழங்காற்படிட்டு பயபக்தியா குயிக்கா, வேற எதையும் பார்க்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஜீசஸ், நான் பாவி ஐயா, என்னை தள்ளாதீரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள். தங்கச்சி, நீ அப்படியே கண்ணை மூடி. ஏதாவது கண்ணில் அகப்பட்டிருக்கிறியா? உனக்குரியது அல்லாதது மேல ஆசைப்பட்டு, உலகத்துக்கு காரியங்கள் மேல் நாட்டம் வைத்து, வேண்டாம் என்று பீறி போட்டதை திரும்பி பார்த்து, தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். உன் வழி அறிந்து உன் இருதயம் உடையுமானால், நீ எபிராயிம் சொல்லுகிற, நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு என் விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படியா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இப்படியா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதுவா என் வாழ்க்கை? கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, உன் வழிகளை சீர்தூக்கிப்பார். ஆண்டவர்கிட்ட உடைய முடியுமா? உனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். ஆண்டவர்கிட்ட உடைய முடியுமா தங்கச்சி? கர்த்தர் உனக்கு கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அணைக்கும் தகப்பன் அன்பு. இனியும் தூரம் போக போறியா? அப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்பியா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே. இறங்கும் ஆண்டவரே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேன். அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே. அழைத்தவரே உம்மை பேசுங்க.
தயவு செய்து கண்களை மூடி விட்டு கொடுங்க. நீங்கள் ஆண்டவர் மட்டும் நிக்கிறீங்க. என்னை தள்ளாதே, உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள். நான் பாவியையா, என்னை தள்ளாதே, உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள்ளும். கிருபையாய் தந்த ரட்சிப்பை, கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே. நீ மீட்டதை நான் மறந்து விட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே. இரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. ஜீசஸ், நான் பாவியையா. அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். கிருபை கேளுங்க. தயவால் என்னை மீண்டும் விளக்கப்பட்டது மேல ஆசை வச்சுட்டேப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பாவியையா, எனக்கு இறங்குங்கப்பா, என்னை எனக்கு இறங்குங்கப்பா. இந்த ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. என்னை மீண்டும் அணைக்கும் அன்பை அறிந்து தூரம் போயிட்டேனப்பா. அணைக்கும் அன்பை அறிந்து மன்னியும் அன்பரே, தூரம் போனேனே. கதறி கேட்பாய் அவன் உள்ள உடையும். அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. இயேசுவே, அழைக்கும் அன்பை அறிந்த பின் தூரம் போனேனே. அழைத்தவரே அவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. பாவியா, விட்டு கொடுக்கிறவங்க ரெண்டு கரங்களை விரிச்சு, விட்டு கொடுக்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை விரிச்சு அப்படியே விட்டு கொண்டு சேர்த்து சேர்த்து. நான் பாவியையா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை தள்ளாதே. தயவால் என்னை மீண்டும் சேர்த்து. ஓ கிருபையாய் தந்த ரட்சிப்பை, கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே. ரத்தம் சிந்தி மீட்டதை மறந்து விட்டேன், மீட்டதை நான் மறந்து விட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை எண்ணாமல் போனேனே. ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. நான் சத்தத்தை உயர்த்தி என்னை தள்ளாது. Glory, glory. தயவா என்னை மீண்டும் சேர்த்து நான் பாவியையா. கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து. அப்படியே ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி கண்களை மூடி யார் அங்கே இங்கே பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமான நேரம். அநேகருடைய கண்ணி திரித்து தப்பும்படி தேவன் கிருபை செய்ய போறார். ஆனா நீ கேட்கணும், நீ கேட்கணும். அவங்கிட்ட பேசியிருக்க, நீ எந்த கண்ணில் அகப்பட்டிருக்கிறா என்பதை கர்த்தர் உன்கிட்ட உணர்த்திட்டு கொண்டிருந்தார். நீ கேட்கணும், நீ பேசு. இது உன்னுடைய வேலை, இது உன்னுடைய வேலை. யாரையும் பார்க்காத தம்பி. இந்த தருணத்தை நீ மிஸ் பண்ணிராத, மிஸ் பண்ணிராத. ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். உலகம் உனக்கு கல்ல கொடுக்க ஆயத்தமா இருக்கும் போது ஓடி வந்து கட்டி அணைத்த அன்பை இனியும் தட்டி விட்டு செல்லாதே, இனியும் தட்டி விட்டு செல்லாதே. இனி ஒரு தருணம் என்று காலத்தை தள்ளாதே. ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே. அம்பு உன் ஈரலை பிளப்பதற்கு முன்னே அன்புனால் அணைக்கிற தகப்பனிடத்தில் ஓடிவா. நீ எத்தனை காலம் தலை குனிந்து வாழ போகிறாய்? மேன்மை இழந்து, மகிமை இழந்து, உன் ஸ்தானத்தை இழந்து அருவருக்கப்பட்ட வாழ்க்கை போதும் தம்பி.
கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். தங்கச்சி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன் வாழ்க்கை தீட்டுப்படக்கூடாது. நீ அவருடைய ஆலயம், நீ அவருடைய பொக்கிஷம். உன் வாழ்க்கை தீட்டுப்படக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறவங்க 2 கரங்களை விரித்து உயர்த்தி சத்தமாய் அந்த நாமத்தை பற்றி கூப்பிடுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வெட்கப்படாம சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. அந்த நாமத்தை பற்றி கூப்பிடு தங்கச்சி, தம்பி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தர் விடுவிக்க ஆத்திரமாய் உன் பக்கத்திலே. இயேசுவே, ஷபகராமா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சிலருக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கண்ணியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டவனாய், இனி நான் வாழும் வாழ்க்கை ஒவ்வொன்றும் தப்புவிக்கப்பட்டவனாய் வாழணும். ஒரு விடுதலையோடு கண்ணிக்கும் சுருக்குக்கும் நீங்கி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படி விரும்புறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்த நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எது என்ன சொன்னேன்? உள்ள வாங்கி தான் கையை உயர்த்தினீங்களா? எல்லா கண்ணிக்கும் சுருக்குக்கும் நீங்கி ஒரு தப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். கையை உயர்த்தின தம்பிங்க தங்கச்சிங்க நல்ல கையை உயர்த்தி, சும்மா கை தூக்குறதா இருந்தா கீழே போட்டுருங்க. நான் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுங்க. நீங்க எல்லா சுருக்குக்கும் எல்லா கண்ணிக்கும் நீங்கி ஒரு தப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நல்ல கையை உயர்த்தி வச்சு ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வெக்கப்படாம ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீ யாரையும் பார்க்காத. நான் கையை தூக்கணும், அவங்க பார்த்துருவாங்களே, இவங்க பார்த்து, யாரும் ஒன்ன பார்க்கல. கர்த்தர் ஒன்ன பார்த்துட்டு இருக்கிறான். நீ பேசு, நீ ஆண்டவர்கிட்ட பேசு. விளக்கப்பட்டதன் மேல ஆசை வரக்கூடாதுன்னு சொல்லு. எனக்குரியது அல்லாததன் மேல ஆசை வரக்கூடாதுன்னு சொல்லு. உலகத்துக்கு காரியத்தின் மேல நாட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லு. என் வாழ்க்கை தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லு. வேண்டான்னு விட்டதை நான் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லு. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. சத்தத்தை உயர்த்தி கேளு. கர்த்தர் உனக்கு விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு விடுதலை தர விரும்புகிறார். அப்படி இருதயத்தை எந்த காரியம் எந்த பிடியில் இருக்கிற நீ இப்ப பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு. இங்க இருந்து நீ போகும்போது கர்த்தர் உனக்கு ஒரு வித்தியாசம் இந்த 2019 யூத் ஃபெஸ்டிவல் லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு வந்து சேரும். உன் தலை நிமிரும். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இது உண்மையா விட்டு கொடுப்பாயானால் கர்த்தருடைய வருகை தாமதித்து அடுத்த ஒரு யூத் ஃபெஸ்ட் நடக்கும்போது நீ வந்து சாட்சி சொல்லுவ. என் வாழ்க்கை தடைப்பட்ட காரியங்கள் கர்த்தரை தப்புவித்து எந்த தடைகளை தாண்ட செய்தார். கேளு, விட்டு கொடுத்து கேளு. கதறணும்னு தோணுதா தங்கச்சி? கதறு. யாரையும் பார்க்காத தம்பி, கதறி கேளு. அப்பான்னு கூப்பிடு. யாருக்காக வெயிட் பண்ணாத. இந்த கூட்டத்துல அந்த நாமத்தை சொல்லி எனக்கு சத்தமா கூப்பிடணும்னு தோன்றவங்க சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடு. உள்ளத்துல இருந்து அப்பான்னு கதறு. தம்பி, உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த நாமத்தை பற்றி சொல்ற உன்னுடைய கூப்பிடுதல கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ ஜீசஸ். நம்முடைய சகாயம் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு விடுதலை வேணும்பா, எனக்கு விடுதலை வேணும்பா, எனக்கு விடுதலை வேணும்பா, எனக்கு விடுதலை வேணும்பான்னு கேளு, கண்ணீரோடு கேளு, தருணத்தை வீணாக்காத. எனக்கு விடுதலை வேணும்பா, எனக்கு விடுதலை வேணும்பா. ஜீசஸ் ஜீசஸ். ரேமா காலா ராபா காராபா. ஹalleluya. Praise the Lord. Jesus. நான் சிலருக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் விரும்பின பாதையில் அல்ல, கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையில் ஓட விரும்புகிறேன்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி Praise the Lord. எதுக்கு கை தூக்குற? கை தூக்குறத நான் உணர்ந்து சொல்லணும். நான் விரும்புகிற பாதையில் அல்ல, கர்த்தர் நியமித்த பாதையில். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு ஜெபத்தை சொல்றேன், நீங்க அப்படியே என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, நான் விரும்புகிற பாதை அல்ல, நான் ஆசைப்படுகிற பாதையும் அல்ல, நீர் நியமித்த பாதை, நீர் விரும்புகிற வாழ்க்கை, அது ஒன்று போதும் ஆண்டவரே, அது ஒன்று போதும் ஆண்டவரே, அது ஒன்றே போதும் ஆண்டவரே. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. முழு பலத்தோடு கரம் தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள உயிர் தெளிந்த நாமத்தினாலே நல்ல பலமாய் 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 ஷகரா பகரா பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனின் மேல் இறங்கின ஆவியானவர் உன்மேல் இறங்குகிறார், உன்மேல் இறங்குகிறார், உன்மேல் இறங்குகிறார். ஓ, எதிரான சிங்கங்களை பீறி போடுகிற வல்லமை வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஷகரா பகரா முழு பலத்தோடு உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. யூத ராஜ சிங்கம் உனக்கு ஜெயம் தருகிறார். கண்ணி தெரிக்கிறது, கண்ணி தெரிக்கிறது, கண்ணி தெரிக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லா எதிரான கட்டுகள் உடைக்கப்படுவதாக. புதிய வல்லமை வேணும், புதிய வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி பின்னாடி இருக்கிறவங்க யாரும் சும்மா இருக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் 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 வல்லமை 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 முன்பக்கம் முதல் பின்பக்கம் வரை பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கண்ணி தெரிக்கிறது, கண்ணி தெரிக்கிறது, கண்ணி தெரிக்கிறது. Hallelujah, hallelujah. Sheba karaba. Ribalada riba mashanda riba mama makadore. Riba kabalada riya mashanda riya madariya dara karabala mashaba. Ela ra ra la ra da ra. Oh saturi bakaraba ba ba ba. நல்ல நல்ல ஆராதிங்க, நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்றவர் நம்மத்திலே பலமாய் 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 வெச்சுக்கள் வெச்சுக்கள் வெச்சுக்கள்
ஒரு விடுதலை, மனக்கட்டிலிருந்து விடுதலை, மனக்கட்டிலிருந்து விடுதலை, மனக்கட்டிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மறைவான கண்ணி செறிப்புண்டு போவதாக, சத்ருவின் சுருக்கு செறிப்புண்டு போவதாக, இந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாவதாக. ஹே பாபா ரா பாபா வாயை திறந்து, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ். சத்தத்தை அடக்கிற தங்கச்சி, ஆவியான ஒரு அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த டான்ஸை மிஸ் பண்ணாத, இந்த தருணத்தை மிஸ் பண்ணாத. விரும்பி கேளு, விரும்பி கேளு, விரும்பி கேளு. ஷாகா பாகா ரா 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 ரா. வல்லமை, 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 வல்லமை. பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீசஸ், 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 ஜீசஸ். யோரா பாகா ரா ஷேகா ரா. Shaba riba raka balado remana shandariyanture limala bautara bala karabala bo shabara bala 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 bautara bala bo shabara bala gara bala bautara limala bo shabara bala bautara bala நிறைவான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம். விடுதலை இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you Father. இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, எத்தீங்கும் என்னை அணுகாது. ஆமா, என் கூட சேர்ந்து நல்ல கைத்தட்டி இந்த பல்லவியை பாட போகிறோம். இரத்தத்தில் மறைந்துள்ளேன் சொல்லுங்க, இரத்தத்தில் மறைந்துள்ளேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளேன் சொல்றவங்க வலது கரத்தை இப்படி வச்சு சொல்லுங்க, இரத்தத்தில் மறைந்துள்ளேன். நல்ல கைத்தட்டி பாட போறோம். ரைட். இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத்தீங்கும் என்னை அணுகாது. இரத்தத்தில் மறைந்துள்ளேன். நல்ல கையை தட்டி பாடு தம்பி. இரத்தத்தில் மறைந்துள்ளேன், ஆமென். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கில்லை, 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 ஷபகரபகலை, தீங்கில்லை, தீங்கில்லை, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, நல்ல கரங்களை தட்டி கண்களை மூடி ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகள் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. நல்ல ஆர்ப்பரிப்போடு கண்ணி தெரித்தது என்று சொல்லுகிறவர்களே, நல்ல கரங்களை தட்டி உண்டு. ரபா 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 சந்தராதரி கதரா சுரைமானந்தரா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ரபா 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 ரபா
Rabadara, Urama Shandara, Dere Gadara, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் ரபநாத ஜீசஸ் பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி சந்தராத ரிகமலதர ஒரேமா சந்தராத ரிகதரி அந்தரபௌதர Jesus. Jesus. Hallelujah, 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 hallelujah. Ora kabaladara bausandaradari andaradari andari andarada. Hallelujah. Riba ba 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 ba. Shabaraba kabaladari andara. Libala shabarabala bautarabala. Magima. Thank you, Father. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கர்த்தர் எனக்கு மெய்யாகவே ஒரு விடுதலை தந்தார் என்று உணர்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல உங்கள் வலது கரத்தை அப்படியே நல்லா உயர்த்தி பிடிங்க. உண்மையாகவே அதை என் ஆவியில் நான் ஃபீல் பண்றேன், என் இருதயத்தில் நான் அதை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். சும்மா யாரும் கை தூக்க வேண்டும். உண்மையா உள்ளத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. கரங்களை தட்டி பாடுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்த பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் சந்தோஷமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீதியின் பாதை காரியம் வாய்க்க செய்தீர், காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர். சொல்லுங்க, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.